Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு tutorial நான் தமிழ்ல பண்ணியிருக்கேன் and இந்த மேக்கப் லுக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் bridal மேக்கப் லுக் and ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான bridal மேக்கப் லுக். இது எந்த விதமான ஒரு bridal இவெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இந்த மேக்கப் லுக் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சட்டிலான பியூட்டிஃபுல் சவுத் இண்டியன் bridal மேக்கப் லுக். ஸோ இந்த மேக்கப் லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நிறைய அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சுகருடைய ஆர்ச் அரைவல் 3-in-1 ஐப்ரோ டிஃபைனர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து ஜெரி ப்ரவுன். ஸோ அந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி எனக்கு ஐப்ரோஸில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது ஒரு நல்ல டார்க் அண்ட் பிக்மெண்டடான ஐப்ரோ ப்ராடக்ட். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா ஒரு குட்டி காஃபி பிரேக் எடுத்துக்கிறேன் அண்ட் திருப்பியும் என்னோடய மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேக் டேக் கவர் கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து என்னுடைய ஐலிட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி அண்ட் ஐப்ரோஸ்க்கு பாட்டம் ஏரியா இருக்குல்ல அங்கே இந்த மாதிரி க்ளீன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணும்போது உங்களுடைய ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாக ஷார்ப்பாக தெரியும். நெக்ஸ்ட் ஒரு கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அந்த கன்சீலரை தரோவாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய ஒரு பிரான்சர் / கான்டோர் பவுடர் எடுத்து க்ரீஸில் நான் ட்ரான்சிஷன் ஷேடாக அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் நியூயார்க்கோடைய கான்டோர் டுவோ. ரொம்ப ஒரு சாஃப்ட் ப்ரௌனான கான்டோரிங் ஷேட். ஸோ அதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் க்ரீஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஐஷேடோ குவாட் எடுத்திருக்கேன் லோட்டஸ் மேக்கப்லேருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பேல் ஷாம்பெயின் ஷிமரி ஐஷேடோ வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் எடுத்து ஆல்மோஸ்ட் 2/3 ஆஃப் தி ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு பியூட்டிஃபுல் காப்பரி ப்ரௌன் ஷிமரி ஐஷேடோ எடுத்து அவுட்டர் கார்னர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த சேம் ஃப்ளாட் ப்ரஷ் தான் இந்த ஐஷேடோக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு ஷிமரி பிங்க் ஐஷேடோ வந்து அகெயின் அந்த சேம் ப்ரஷ்ஷில் எடுத்து அந்த காப்பர் ப்ரௌன் அண்ட் லைட் ஷாம்பெயின் கலர் அப்ளை பண்ணுவோம்ல அதுக்கு நடுவில் 2 ஷேட்ஸையும் பிளெண்ட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோடய கே பியூட்டி காஜல் பென்சில் ஒரு பிளாக் ஷேடில் எடுத்து அவுட்டர் கார்னர்ஸில் ஒரு சின்ன வி மாதிரி ட்ரா பண்ணுறேன். அது ட்ரா பண்ண உடனே என்னுடைய பென்சில் ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மச் பண்ணி அது ஒரு நல்ல ஸ்மோக்கி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சட்டிலாக தான் அந்த பிளாக் அப்ளை பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஓவரால் லுக் நான் ரொம்ப சட்டிலாக தான் வைக்கணும்னு நினச்சேன். அதனால் உங்களுக்கு இன்னும் இன்டென்சிஃபைடாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸுக்கு போயிடலாம். அதுக்கு இந்த லோட்டஸ் ப்ரைமர் எடுத்து ஃபேஸுடைய மெயின் ஏரியாஸில் இந்த மாதிரி அந்த ப்ரைமரை அப்ளை பண்ணி என்னோடய ஃபிங்கர் டிப்ஸால் பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து 4.7.
எனக்கு கொஞ்சம் டார்க்கரான ஷேட் தான், பட் இட்ஸ் ஓகே. கன்சீலர் வச்சு ஹைலைட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய பஃபிங் ப்ரஷ் எடுத்து இந்த ஃபவுண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ணி ஃபுல்லாக தரோவாக பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும் அண்ட் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான ஃபவுண்டேஷன். ஸோ ப்ரைடல் லுக்குக்கு நீங்கள் தாராளமாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மீடியம் கவரேஜும் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி பில்டப் பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு அந்த சேம் பேக் டேக் கவர் கன்சீலர் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணல. அந்த சேம் கன்சீலரை வந்து அண்டர் ஐஸில் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்னர் கார்னர்ஸில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு தென் அவுட்டர் கார்னர்ஸ்லையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ சென்டர் ஆஃப் த ஃபோர்ஹெட் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்னையும் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பிளெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னுடைய CS எசென்ஷியல்ஸ் கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிகாஸ் அண்டர் ஐஸில் போட்டிருக்க அந்த கன்சீலர் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கவரேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால் அண்டர் ஐஸ் நான் லாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போது அண்டர் ஐஸ்க்கு ஜென்டில் டேபிங் மோஷன்ஸ் யூஸ் பண்ணி தரோவாக அந்த கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நம்ம பேஸை செட் பண்ணுறதுக்கு என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் கே பியூட்டி லூஸ் செட்டிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஆலிவ். ஸோ அதை வந்து ஒரு டேம்ப் ஸ்பஞ்சில் எடுத்து அண்டர் ஐஸில் நல்லா இந்த மாதிரி திக் லேயர் அப்ளை பண்ணுறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான பவுடர், செம்ம போர்லெஸ் அண்ட் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய பவுடர். ஸோ ப்ரைடல் லுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் என்னுடைய ஸ்மைல் லைன்ஸ் அண்ட் ஃபோர்ஹெட்லையும் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அங்கே கொஞ்சம் ஆயில் ஆகிடும் அண்ட் க்ரீஸ் ஆகிடும். அதனால் எனக்கு மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் இந்த பவுடரை ஸ்பஞ்சால் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி இந்த கே பியூட்டி காஜல், நம்ம ஐஸில் யூஸ் பண்ண காஜல், அந்த சேம் காஜல் பென்சில் எடுத்து வாட்டர் லைன்ஸில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரைடல் லுக்குக்கே ஒரு அழகு கிடைக்கும். நல்ல ஒரு திக் காஜல் தான் நம்மளுடைய சவுத் இந்தியன் ப்ரைடல் லுக்கே கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் திருப்பி அந்த அப்சல்யூட் நியூயார்க்கோடைய கான்டோரிங் பவுடர் எடுத்து காஜலை சாஃப்டாக ஸ்மஜ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அப்படியே நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பென்சில் ப்ரஷ்ஷால் அதை ஸ்மஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டடான எஃபெக்ட் கிடைக்கும். அந்த ஒர்க்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்து அந்த எக்ஸஸ் பவுடர்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் ரிமைனிங் ஃபேஸையும் அந்த கே பியூட்டி லூஸ் பவுடராலேயே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிக்கிறேன். இப்போது ஐலைனருக்கு இந்த லோட்டஸ் உடைய ஒரு லிக்விட் ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு மாட்ரேட்டான ஐலைனர் நான் அப்போ லேஷ் லைனில் க்ரியேட் பண்ணுறேன். விங்லாம் எதுவுமே நான் இந்த லுக்கில் நான் க்ரியேட் பண்ணலை. ஒரு மாட்ரேட் திக்னஸோடைய ஒரு ஐலைனர் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ மஸ்காராவுக்கு இந்த ஒரு லோட்டஸ் உடைய மஸ்காரா எடுத்து டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த லுக்கை மஸ்காராவுடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஐலாஷஸ் பிடிக்கும். ஸோ நான் கடைசியாக ஐலாஷஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கணுன்னா நீங்கள் மஸ்காராவோடையே ஸ்டாப் பண்ணிடலாம். திருப்பி என்னுடைய அப்சல்யூட் நியூயார்க் கான்டோர் டுவோ இருக்குல்ல, அதில் அந்த கான்டோரிங் சைடை வந்து ஒரு கான்டோர் ப்ரஷில் எடுத்து ஃபேஸை சிசில் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ், பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபோர்ஹெட், ஜாலைன், நோஸுக்கு சைட்ஸ்லலாம் இந்த கான்டோர் பவுடரை நான் அப்ளை பண்ணி என்னுடைய ஃபேஸுக்கு ஒரு டைமென்ஷன் ஆட் பண்ணுறேன்.
அண்ட் நீங்கள் எப்போயுமே நான் என்ன காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்பீங்க. ஸோ என்னுடைய காண்டாக்ட் லென்ஸ் இந்த லுக்குக்கு வந்து ஃப்ரெஷ் லுக் காண்டாக்ட் லென்ஸ் இந்த ஷேட் ஹனி. ப்ளஷருக்கு அகெயின் ஒரு லோட்டஸோடைய பிரைட் பபிள் கம் பிங்க் ப்ளஷர் எடுத்து என்னோடய சீக்ஸில் ஒரு சாஃப்ட் ஃப்ளஷ் ஆஃப் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக நான் போடலை, பிகாஸ் இந்த லுக் வந்து ரொம்ப சாஃப்டரான சைடில் நம்ம வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஒரு சாஃப்ட் ஃப்ளஷ் ஆஃப் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கரண்ட் ஃபேவரட் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன், கே பியூட்டி உடைய ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் ஹைலைட்டர். ஸோ அதை வந்து ஒரு ஃப்ளஃபி நேரோ ப்ரஷில் எடுத்து என்னுடைய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த சீக்ஸில் லைட்டாக க்ளோ ஆட் பண்ணுறேன். அண்ட் அந்த சேம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ, சென் அண்ட் இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் அண்ட் ப்ரௌ போனையும் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒரு ரியலி டீப் ப்ரௌன் லிப் லைனர் எடுத்திருக்கேன் கலர் பார்ல இருந்து. ஐ திங்க் இந்த ஷேட் நேம் வந்து டார்க் சாக்லேட், அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுருவேன். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸை வந்து ஸ்லைட்டாக ஓவர் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து இது நல்ல ஒரு லிப் லைனர் ஆப்ஷன். லிப்ஸ்டிக்கு லோட்டஸ்லேருந்து இந்த சில்கி மேட் லிப்ஸ்டிக்ஸ் 2 ஷேட்ஸில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் கைண்ட் ஆஃப் லிப் கலர் வந்து அப்ளை பண்ணுறேன் என்னுடைய ஃபுல் லிப்ஸில். அண்ட் அது வந்து இந்த லுக்குக்கு அவ்வளோவா செட் ஆகலை, அதனால் இன்னும் கொஞ்சம் பிங்க் ஆக்கிறதுக்காக இந்த ஒரு பபிள் கம் பிங்க் லிப்ஸ்டிக் எடுத்து அந்த லிப்ஸ்டிக்கு மேலேயே அதை வந்து அப்ளை பண்ணி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு கஸ்டம் லிப் கலர் நான் க்ரியேட் பண்ணேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து இந்த லுக்குக்கு நல்லாவே போச்சு. நெக்ஸ்ட் நம்மளுடைய மேக்கப்பை கண்டிப்பாக செட் பண்ணணும். அதுக்கு இந்த மேபிலின் லாஸ்டிங் ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து ஒரு 1 arm டிஸ்டன்ஸில் அதை வந்து பிடிச்சிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி என்னுடைய என்டையர் மேக்கப்பையும் நான் லாக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆஃப் கேமரா போயிட்டு என்னுடைய பேக் ஐலாஷஸ் இன் ஸ்டைல் M77 அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் என்னுடைய ஜுவல்லரி அண்ட் அக்சசரிஸ் பொட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். ஸோ இதுதான் அந்த ஃபினிஷ்ட் செல்ஃப் மேக்கப் சவுத் இண்டியன் ப்ரைடல் மேக்கப் லுக். ரொம்ப சாஃப்ட் கிளாம் ஆன ஒரு பியூட்டிஃபுல் மேக்கப் லுக். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் ரொம்ப ஒரு பாலிஷ்டான கம்ப்ளீட்டான ஒரு டிப்பிக்கல் கிளாசிக் சவுத் இண்டியன் ப்ரைடல் லுக். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.